என்றும் மாறாது. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர்களும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். அநேக பேர் ஆண்டவர் கொடுத்த வாக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், போன ஆண்டுல ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணார், இந்த ஆண்டுல ஒரு வாக்கு தத்தம் பண்ணார். அப்படின்னா இந்த ஆண்டு வரைக்கும் தான் ஆண்டவர் பொறுப்பெடுப்பாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சிந்திக்கலாம். அதில் ஆண்டவர் சொன்னார், நான் போய் திரும்பி வருவேன். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வலுவும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த வாக்கு, அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமா, நான் போய் திரும்பி வருவேன். நான் போய் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் திரும்பி வரும் அளவும் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன போல ஆண்டவரோட வாக்கு தத்துவம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த வாக்கு தத்துவத்தை நம்பிக்கையோடு பிடித்து நம்ம வாழ்கிறோம். ஆமென். அதனால ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்திருக்கிற நீங்கள் தேவ வார்த்தையில உறுதி உள்ளவர்களாய், கர்த்தருடைய வசனத்துல தியானம் உள்ளவர்களாய், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்கள் காரியங்களை நிமித்தம் கர்த்தர் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமென். நீங்கள் எதை குறித்தும் எதை நினைத்தும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், நீங்கள் போராட வேண்டாம், நீங்கள் குழம்ப வேண்டாம். ஆண்டோடைய பாதத்துல நீங்க அமர்ந்திருக்கும் போது, இந்த கடைசி பாடல் தெய்வ சமூகத்துல நீங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அவர் சமூகத்துல அமர்ந்திருந்து இந்த பாடலை நீங்க பாடும்போது கர்த்தர் ஒரு புதிய சமாதானம், ஆண்டவர் ஒரு புதிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் ஒரு புதிய வாக்கு தத்துவத்தை கொடுப்பார். ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்க பாடும்போது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறத, நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறத உங்களால காண முடியும். ஆமென். அதனால நம் கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள வார்த்தையானது நம்ம போகிறோம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தைய, நம்மளுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தையானது, உங்கள் அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக பேர் அபிஷேகத்தை காத்துக் கொள்றதில்ல. இன்னைக்கு அநேக பேர் தங்கள் மேல் விழுவப்பட்ட அபிஷேகத்தை காத்துக் கொள்கிறதில்லை. கண்கள் மூடி ஜெபம் செய்யுமாக. ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட வார்த்தையானது எங்கள் மேல் விழுவப்பட்ட அபிஷேகத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீ சொன்ன வார்த்தைகளை மேற்பனாகிய நான், விசுவாசியா இருக்கிற எல்லாரும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வார்த்தைய எங்கள் மத்தியில் நீர் போதிங்க, கற்றுக்கொடுங்க. நாங்கள் எப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாங்கள் எதனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், எங்களுக்குள் எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கிறது, யாருடைய அபிஷேகம் இருக்கிறது, இந்த அபிஷேகத்துடைய வல்லமை எப்படிப்பட்டது, இந்த அபிஷேகம் என்னென்னலாம் செய்யும், இந்த அபிஷேகம் இருந்தால் எதெல்லாம் எங்களுக்குள் வராது, இந்த அபிஷேகம் இருக்கும்போது எப்படிப்பட்ட அதிகாரம் எங்களுக்குள்ள காணப்படும் என்று சொல்லி ஆவியானவர் நீர் எங்களோடு இந்த வார்த்தையினால் பேசும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, இன்னைக்குள்ள தலைப்பானது உங்கள் அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள். உங்கள் அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோட சேர்ந்து 1 ஜான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா.
1 யோவான் 2:27 நல்லா கவனமா கேளுங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகங்கள். பாருங்க, யாரால் அபிஷேகம்னா என்ன தெரியுங்களா? அபிஷேகம் என்றால் முன்ன பழைய ஏற்பாடுல நீங்க போகும்போது ராஜாக்கள், கிங்ஸா, ஒருத்தர் ராஜாவா ஆகணும்னு சொன்னா அவரை அபிஷேகம் பண்ணணும். தேவன் அந்த 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 தேசத்தில் இருக்கிற ராஜா, கிங் அபிஷேகம் பண்ணணும். அதே பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண தேவன் தீர்க்கதரிசி அனுப்புவார். இப்ப சவுல் அபிஷேகம் பண்றதுக்கு சாமுவேல் போனது போல, தாவீது அபிஷேகம் பண்ண சாமுவேல் போனது போல, அந்த காலத்துல அபிஷேகம் என்பது தீர்க்கதரிசி மூலமாக செய்யப்படுகிற ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை சாதாரணமாய் யாருக்கும் அந்த அபிஷேகத்தை பண்ண மாட்டாங்க. இப்ப ஒரு மனுஷனை ஒரு கிங், இந்த மலேசியால இருக்கிற ஒரு கிங் கூப்பிட்டு அவர் ஒரு ஆர்டைன் பண்றாங்கன்னா, அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த பட்டத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு. அந்த வேல்யூ அவருக்கு கிடைச்ச அவருக்கும் அப்படின்னா அவருக்கும் அந்த அதிகாரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எப்ப அந்த பட்டத்தை அவர் வாங்குறாரோ உடனடியா அந்த மனுஷன் நார்மலா இருந்த ஒரு மனுஷனை எப்ப அந்த பட்டம் அவர் பெற்றாரோ அப்பொழுது அந்த மனுஷனுடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமாய் அவன் மாறுகிறத பார்க்கலாம். அதே போல பழைய ஏற்பாடுல ஒரு ராஜாவா ஆகணும் அப்படின்னு சொன்னா அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இல்லாம அவனை ஒரு தகுதி படுத்தலைன்னா, அவனை ஆர்டைன் பண்ணலைன்னா அவனை ராஜான்னு சொல்லி அங்க கூப்பிட மாட்டாங்க. அதே போல சபையில நல்லா ஊழியக்காரனோடு நல்ல ஆவியில கீழ்ப்படிந்து மேய்ப்பனோடு சத்தத்தை கேட்டு மேய்ப்பனு கொடுக்கப்பட்ட தரிசனத்தெல்லாம் கேட்டு ஒரு சீடன் வளர்றான்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு எலிசாவை போல, பவுல் தீமோத்தேயு போல, இந்த மாதிரி யாரெல்லாம் மேய்ப்பனு கீழே, ஒரு போதகர்கள் கீழே அவர்கள் வளரும் போது அவர்களுடைய வளர்ச்சிகளை கண்டு, அவர்களுடைய கீழ்ப்படுதலை கண்டு, அவர்களுடைய வரங்களை கண்டு, அவர்களுடைய attitude, குணத்தை கண்டு பார்க்கும்போது அந்த ஊழியக்காரர்களுக்குள்ளே, அந்த போதகருக்குள்ளே, அந்த பாஸ்டர்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரும். இவனுக்கு தேவனுடைய அழைப்பு இருக்கு, இவனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஒரு உணர்த்தல் வரும். அது யாரு அப்படின்னு சொன்னா, அவருக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியானவர் தான் அந்த உணர்த்தலை கொண்டு வருவார். நார்மலா எந்த பாஸ்டருக்கும் நார்மலா மனசார இவனை பாஸ்டர் ஆக்கணும்ன்றது யாருக்குமே சினாங்க வராது. ஏன் அப்படின்னா, இவனை பாஸ்டர் ஆக்கிட்டோம்னா இங்க இருந்து 2-3 அடிச்சு கல்பாஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி ஒரு பயம். ஆனாலும் அவங்க அபிஷேகம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் யாருன்னு சொன்னா அது வேறு யாரும் இல்ல, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் இந்த ஊழியக்காரன் மேய்ப்பனுக்குள்ள இருந்து அந்த மேய்ப்பனுக்கு வளருகிற ஒரு ஊழியக்காரன், ஒரு எலிசாவை, ஒரு தீமோத்தேயு, ஒரு யோவான், இப்படியாக இவர்களை வளரும்படி, ஒரு ஜான் மார்க், இவங்கெல்லாம் வளரும்படியாக இந்த மேய்ப்பனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை ஆர்டைன் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் இங்க எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை பத்தி யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நல்லா தெளிவாக பார்க்கலாம். நல்ல வசனத்தை பாருங்க, 2:27. நீங்கள் அவராலே பெற்ற
அபிஷேகம் அவராலே பெற்ற அபிஷேகம். யாரால பெற்றிருக்கீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினால நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. கொஞ்சம் அங்க கதை கேட்டுட்டு, கொஞ்சம் இங்க கதை கேட்டுட்டு, கொஞ்சம் இங்க கதை கேட்டுட்டு, கொஞ்சம் வேற நாட்டில் உள்ள கதைலாம் கேட்டுட்டு பாதி பாதியா நிக்காதீங்க. ஒரு வசனத்தை ஆராய்ந்தீங்கன்னா, ஒரு வசனத்தை படித்தீங்கன்னா, இந்த வசனம் எதற்காக எழுதப்பட்டிருக்கு, யாருக்காக எழுதப்பட்டிருக்கு, இந்த வசனத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் சொல்லி நீங்க ஆவியானவர்கிட்ட கேளுங்க. கேட்கும் போதுதான் ஆவியானவர் அதை உங்களுக்கு அழகாக தெளிவாக அவரோட அபிஷேகத்தினால் விளக்குவார். இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம். யாரால? இயேசுவால பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. பாருங்க, உங்களில் நிலைத்திருக்கு. என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி விசுவாசித்து அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டீர்களோ அன்னைக்கு எழுதப்பட்டது உங்களுக்கு என்னது? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகங்கள் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கா? அப்படின்னா உங்களுக்கு அபிஷேகம் இருக்கு. யாரும் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட அபிஷேகம் இல்லைன்னு சொல்லி. என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியோ, ஆண்டவரை நம்புகிறியோ, தேவனை விசுவாசிக்கிறியோ, இயேசு நாமத்தை சொல்லுகிறியோ, இயேசுவோட பாடல்களை பாடுகிறியோ, இயேசுவோட வழியில தேவ சபையில வந்து தேவனை ஆராதனை செய்யறியோ, உடனடியா ஆன் தி ஸ்பாட் உனக்கு அந்த அப்ரூவல், அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்துட்டாரு. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நம்மளை குறிச்சு ரொம்ப தாழ்மையா பேசுறது. நான் ஒண்ணும் இல்லாதவன், நான் எதுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், நான் ஒன்றுக்கு பயன்படாதவன், நான் பாருங்க எனக்கு எந்த ஊழியமும் தெரியாது. ஐயா உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா அபிஷேகம் இருக்குல்ல, அந்த அபிஷேகம் ஒன்று நடத்தும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் அது வல்லமையான அபிஷேகம். யார்கிட்ட இருந்து வந்தது தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்த அபிஷேகம். அது சும்மா இல்ல. நீ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்க, அங்கேயே நீ உணர்வ தேவ அபிஷேகம் எப்படிப்பட்டது. அங்க சொல்லுகிறது, பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு, பாருங்க நல்லா கவனமா கேளுங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டும். பாருங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. அப்படிதான் போட்டிருக்கு. வேண்டியதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. வேண்டுவதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. உங்களுக்கு யாரும் போதிக்க தேவையில்லை. அபிஷேகத்தை பத்தி சொல்றேன். அதுக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு அதனால பாஸ்டர் பேச்செல்லாம் கேட்க கூடாது, சபைக்கெல்லாம் போக கூடாது, எனக்கு வந்து யார் போதிக்க தேவையில்லைன்னு. இந்த போதிக்க தேவையில்லை அதை மட்டும் எடுத்துக்காதீங்க. போதிக்க தேவையில்லை, ஓ பாஸ்டர் சொல்லிட்டாரு போதிக்க தேவையில்லை அதனால நான் இந்த போதனையும் கேட்க மாட்டேன், பாஸ்டரோட போதனையும் கேட்க மாட்டேன், அதை சொல்லல. நல்லா கவனமா கேளுங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. எப்படி? சபைக்கு போ என்று சொல்லும், ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேளு என்று சொல்லும், தேவனுக்கு பரிசுத்தமாய் நடன்னு சொல்லும், ஆண்டவருக்காக பாவத்தை விட்டு வெளியாகன்னு சொல்லும், பாவத்தை அறிக்கை செய்து மனதிரும்புன்னு சொல்லும், சபைக்கும் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து சொல்லும். அதான் அபிஷேகம். அல்லேலூயா. ரொம்ப பேர் வந்து மேல உள்ள வார்த்தை சந்தோஷமா கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஒருவனும் அது சந்தோஷமா கேட்டிருப்பாங்க. எவ்வளவு நல்ல வார்த்தையை சொல்ற பாஸ்டர் அப்படின்னு. ஆனா கீழே உள்ள வசனம் சொன்னா எல்லாரும் முகம் மாறிடுச்சு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஐயா வசனம் சொல்லுதியா, காது உள்ளவர் கேட்க கடவுள். ஓகே வாசிப்போமாக. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. பாருங்க, அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுங்களா? இஸ் a true. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது உண்மை, ட்ரூ. அது உண்மையாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல அப்படியே ரியல். ரியல் ரியல் இல்ல, ரியல் நினைச்சிட்டு இருக்காங்க. ரியல்
the truth. உண்மையா இருக்கா, சத்தியமா இருக்கா, ரியல். அந்த அபிஷேகம் உண்மையானது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எதை கட்ட அவிழ்க்கப்படுகிறதோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும். the real. அந்த அபிஷேகம் உண்மை. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தேவனுடைய அபிஷேகம், உண்மையான அபிஷேகம், பொய்யான அபிஷேகம் இல்ல. அப்படி பொய்யான அபிஷேகம் நீ நினைக்கிறன்னு சொன்னா நீ பொய்யான வாழ்க்கை வாழ்றன்னு அர்த்தம். நீ பொய்யான தேவனை வணங்குறன்னு அர்த்தம். நீ பொய்யான வழியில போறன்னு அர்த்தம். நாம் தேவன் வசனம் சொல்லுகிறது, அது சத்தியத்தை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. ரொம்ப பேர் அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. பொய். தேவ அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளு. அந்த நாவில் புறப்படுகிற வார்த்தை அபிஷேகமான வார்த்தை. அந்த வார்த்தையை பொய்யாக மாத்தாதீங்க. தேவனோட அபிஷேகத்துக்கு கீழ்ப்படுதலோடு இருங்க. தேவனோட அபிஷேகத்துக்கு சத்தியமா, ரியல் உண்மையா இருங்க. பிகாஸ் அவருடைய அபிஷேகம் உண்மையானது, அவரோட அபிஷேகம் உத்தமமானது. அவரோட அபிஷேகத்துக்கு பொய்யே தெரியாது. ஏன் தெரியுங்களா? அவர் அந்த அபிஷேகம் தேவனால், இயேசு கிறிஸ்துவினால் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது. அப்புறம் அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. யாருல நிலைத்திருக்கணும், யாருக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நல்லா தெளிவாக போட்டிருக்கு, நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் போது, அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்படின்னா நீங்க அந்த அபிஷேகம் என்று நடத்தப்படுகிற தேவன் உன்னை அபிஷேகித்து உன்னை வழி நடத்தி சத்தியத்தில் போதித்து பொய் சொல்லாதபடி உனக்கு எல்லா போதனைகளும் கற்றுக் கொடுத்து உன்னை சகலத்திலும் குறித்து உங்களுக்கு போதிக்கிற அவருக்குள் நீங்க எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்க வேண்டுமா? இன்னைக்கு அந்த அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தின் நாயகன், அந்த அபிஷேகத்தின் தேவன், அந்த அபிஷேகத்தில் நடத்துகிறவரை எப்பொழுதும் நீ அவர்களோடு பிரயாணம் பண்ண வேண்டும். நீ அவரோடு வாசம் செய்ய வேண்டும். அவரோட பிரசன்னத்தில் நீ கடந்து போக வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவரோட குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, அவர் எதை விரும்புவார், அவர் எதை செய்ய விரும்புவார், அவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி விரும்புவார் என்று சொல்லி நீ அவரோடு பிரயாணம் பண்ணும்போது, அந்த அபிஷேகத்தில் நீ கடந்து போகும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி உனக்கு தெரியும். நாம் யார் மூலியமாக இந்த அபிஷேகத்தை பெற்று கொள்கிறோம்? நாம் யார் மூலியமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று பார்க்க போகிறோம். நாம் யார் மூலியமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம்? 1 யோவான் 2:20 வசனத்தை பார்ப்போமாக. 1 ஜான் 1 யோவான் 2:20 வசனம். இந்த கேள்வி பாருங்க, நாம் யார் மூலியமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம்? ரொம்ப பேருக்கு கேள்வி இருக்கும், பாஸ்டர் ஒரு தலைப்பு எடுத்து வந்து பேசுறாரு அப்படின்னு. ஆனாலும் இது ஒரு கேள்வியோடு உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை கொண்டு வருகிறேன். பாருங்க, நாம் யார் மூலியமாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம்? அதுக்கு வசனம் சொல்லுகிறது 1 ஜான் 2:20 வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்.
பரிசுத்தர் யாரு? அந்த பரிசுத்தர் யாரு? அந்த பரிசுத்தராய் நம்மளுக்கு முன்பாக சென்ற நம்மளோட மணவாளன் யாரு? நம்மளுக்கு முன்பாக ஒரு சாட்சியை பெற்று இன்னைக்கு பரலோகத்துல வலது பரிசுத்தத்துல அமர்ந்திருக்கிற நம்மளுக்கு முன்மாதிரியா இருந்தவர் யாரு? அவரும் மனுஷ அவதாரம் எடுத்து இன்னைக்கு தேவ சமூகத்துல மனுஷனா இருந்து பாவமே செய்யாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து இன்னைக்கு மரணம் அடைஞ்சி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டுமாய் வருவேன் என்று சொன்னவர் யார்? உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். வசனம் நல்லா சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று பரிசுத்தராலே நல்லா கவனமா கேளுங்க. பரிசுத்தராலே அப்படின்னா லே அந்த இது ஒரு மனுஷனை குறிக்குது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ தான் அந்த அடையாளம் சொல்லப்படுகிறது. இயேசுவினாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு சகலத்தையும் அறிந்திருக்கீங்க. இயேசுனாலதான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. இயேசுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. இயேசுனாலதான் இன்னைக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. இயேசுனாலதான் நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கீங்க. இயேசுனாலதான் இன்னைக்கு மன திரும்புதல் உங்களுக்கு உண்டாயிருக்கு. இயேசுனாலதான் இன்னைக்கு நீங்க வேண்டும் போது உங்களோட வேண்டுதலுக்கு பதில் கிடைக்குது. காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலதான் இந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் இயேசுவினாலதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நினைக்காதீங்க, நான் சபைக்கு 6 மாதம் தொடர்ந்து மெம்பரா ஆனதுனாலதான் இன்னைக்கு இந்த சபையில எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாங்க. சபை உன்னை மாற்ற முடியாது. தேவன் தான் உன்னை மாற்ற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உன்னை மாற்ற முடியும். இந்த பரிசுத்த தேவன் தான் உன்னை அபிஷேகம் பண்ண முடியும். வேற யாராலும் உன்னை பண்ண முடியாது. அவருடைய வார்த்தை ஒண்டிதான் உன்னை உச்சாந்தல்னு உள்ளாங்கால் வரைக்கும் உன்னை விடுதலை ஆக்க முடியும். அநேக பேர் ஆரோனை போல மோசே போயிட்டா சொந்த ஞானத்துல கீழே கண்டுபிடி செய்யறாங்க. மோசே போயிட்டா உயிரோடு இருக்கானாலே தெரியல. ஆனா நம்ம சிந்தைக்கு நம்மளுடைய எண்ணத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி உருவாக்கும். அதை தேவனை வணங்குவோம். இன்னைக்கு உன் நினைவுகள் கடவுளுக்கு அருவருப்பாக இருக்கிறது. மனம் திரும்பு. தேவ பிரசன்னத்திலிருந்து உன்கிட்ட பேசும். உன் உள்ள தொடப்படும். தேவனோட அபிஷேகத்தை குறித்து நீ என்ன நினைக்கிற? அவரோட அபிஷேகம் தேவனால் வரப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரப்பட்ட அபிஷேகம். உன் நினைவு போல, உன் சிந்தை போல, உன்னோட உணர்வு போல கடவுளை எண்ணாத. அவரோட அபிஷேகம் அவரால் இயேசு கிறிஸ்துவால் வரப்பட்டது. அதனால இந்த வசனங்கள் நல்லா தெளிவா போட்டிருக்கு. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு அபிஷேகம் வரதுக்கு முன்ன நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, எப்படி வாழ்ந்திருப்பீங்க, நீங்க எந்தெந்த வழியிலலாம் போயிருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நீங்க எதெல்லாம் செய்யக்கூடாது, எந்தெந்த வழியெல்லாம் போகக்கூடாது, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்க நிலைத்திருக்கணும்னு சொல்லி அந்த அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனா அநேக பேர் அந்த அபிஷேகத்துக்கு செவி சாய்க்காதபடி, அந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படியாதபடி, அந்த அபிஷேகத்துக்கு நடுவாதபடி என்ன பண்றாங்க? அபிஷேகம் பெறறதுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தார்களோ அது போல போய்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். ஆனா சில பேருடைய வாழ்க்கை மாறி அந்த அபிஷேகத்தை காத்து அந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த அபிஷேகத்துல நடக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அபிஷேகம் 2 விதமாய் பிரயாணம் பண்ணுது. ஒண்ணு, கீழ்ப்படுகிறவர்கள்ட்ட அந்த அபிஷேகம் முழுமையாக இருக்கிறது, இன்னும் அதிகமாய் காணப்படுகிறது. கீழ்ப்படியாதவர்கள்ட்ட அபிஷேகம் அவர்கள்ட்ட இருக்கு. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, நான் அபிஷேகத்தை
பயன்படுத்தாம நான் ஒன்றும் உலக காரியத்தில் இருக்குன்னா அபிஷேகம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏசப்பாக்கு அவருக்கு கொடுக்க தான் தெரியும், எடுக்க தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் பிரசங்கத்துல வந்து பயமுறுத்துறாங்க, ஆண்டவருடைய ஆவி அபிஷேகம் ஒன்று விட்டு போயிடுச்சுன்னா திரும்பி வராது அப்படின்னு. வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதல் இருந்தா, உனக்கு மன திரும்புதல் இருந்தா ஆண்டவர் உன்னை புதிய ஜாதியாக கத்த மாட்டார். ஆண்டவர் விரும்புறது ஒன்றுதான், உன்கிட்ட மன திரும்புதல் இருக்கா? ரிப்பென்ட். இஸ் இட் யூ ரிப்பென்ட்? நீ இப்ப மன திரும்புறியா, உடனடியே அந்த அபிஷேகம் உனக்குள்ளதான் இருக்கும், அது உடனடியே வேலை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சிலர்கள் சொல்ற வார்த்தைகளை கேட்டு உடஞ்சிடாதீங்க. அப்படி அல்ல, தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கொடுத்ததுதான். தேவன் நம்மளுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டாருன்னா அந்த அபிஷேகம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாடுல சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10000 சொல்லி எல்லாரும் பாடுறாங்க. சவுலுக்கு வந்து உடனடியே போராம வந்தது. எப்படி இப்படிலாம் பாடுறாங்க. சவுலோட அபிஷேகம் 1000, ஆனா தாவீதோட அபிஷேகம் 16000. அதோடைய அர்த்தம் என்னன்னா, அவன் தேவனுடைய வார்த்தையை, அந்த அபிஷேகத்தை கேட்டு அந்த அபிஷேகத்தை இன்னும் காத்து கொண்டு நடக்கும்போது அவன் செய்கிற காரியங்களும் பயங்கரமாய் 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 ஆவியானவர் அவனுக்குள்ள அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தினார். இந்த சவுலும் பயன்படுத்தினான். ஆனா சில நேரத்துல வந்து அவரோட சொந்த இமோஷனலுக்கு, சொந்த எண்ணங்களுக்கு, சொந்த சுயத்துக்கு அவரு சில நேரத்துல இடம் கொடுத்துருவாரு. அங்கதான் ப்ராப்ளம். இன்னைக்கு சொல்லப்படுகிறது, இது தேவனால் வரப்பட்ட அபிஷேகம். எப்படி நாம் அபிஷேகம் பெற்று அவருக்கு நிலைத்திருப்பது? எப்படி நாம் அபிஷேகம் பெற்று அவருக்குள் நிலைத்திருப்பது? இரண்டாவது கேள்வியை நான் கேட்கிறேன். எப்படி நாம் அபிஷேகம் பெற்று அவருக்குள் நிலைத்திருப்பது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போமாக. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நல்லா கவனமா கேளுங்க. என்னோட கேள்வியானது, எப்படி நான் அபிஷேகம் பெற்று அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று கேள்வி புரியுதா? எப்படி நாம் அபிஷேகம் பெற்று அவருக்குள் நிலைத்திருக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் கேள்வியா கொண்டு வரேன். அதுக்கு வசனம் பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே. பாருங்க, நீங்க அபிஷேகத்துல இருக்கிறீங்க, நீங்க அபிஷேகத்துல நடக்கிறீங்க, நீங்க அந்த அபிஷேகத்துல தான் வாழ்றீங்க, நீங்க அந்த அபிஷேகத்துல தான் காத்துக்கொள்றீங்க, அந்த அபிஷேகம் தான் உங்களை நடத்துதுன்னு சொன்னா அதோட அடியாளம் என்ன தெரியுங்க? வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாருங்க, சில நேரத்துல வந்து இவர்களுக்குன்னு ஒரு சொந்த கோட்பாடு, சில சொந்த சிந்தை வச்சுக்குவாங்க. சொந்தமா இல்ல, நான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படிதான் வேண்டுவேன். ஒரு நாள் வந்து நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போனப்ப ஜெபம் பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு. ஓகே பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ணலான்னு. அது புது விசுவாசி ஒரு பிரதர் எனக்கு கூப்பிட்டு போய் பசங்க இந்த வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி அப்படின்னு நான் ஜெபம் பண்ணலான்னு. சரி வாங்க சிஸ்டர்னா கொஞ்ச நேரம் இருக்க பசங்க வேகமாக ஓடினேன். நான் நினச்சேன் சரி ஏதோ கறி ஏதோ போட்டுருக்காங்க போல, அடைக்க போகிறாங்க போலன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேகமாக என்ன பண்ணாங்கன்னா, உள்ளுக்கு இருந்து ஒரு அழகான சேர்,
ஒரு அழகான சேர், யாரும் பாய்க்கல நினைக்கிறாங்க. அந்த சேர் அவ்வளோ புதுசாக இருக்கு. பையோட தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து வச்சாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஓ இந்த வீட்டுக்கு யார் பாஸ்டர் வந்தால் விஐபி வந்தால் உட்காரத்துக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த சேர் என்ன பண்ணாங்க, பையை எடுத்தாங்க. எடுத்துட்டு பையை ஓரமாக வச்சுட்டு அந்த இதை லேசாக தொடச்சாங்க. நான் நினச்சேன், ஓ நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க, சரி வாங்க சிஸ்டர் ஜோம் பண்ணுவோன்னு. அப்போ நாங்கள் ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவர் பாடல் பாட்டு, வர வேண்டும் தேவ ஆவியே அப்படி பாடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சிஸ்டர் பாடுறாங்க, என் கூட வந்து பிரதர் பாடுறாங்க. அப்படி நான் ஜோம் பண்ணிக்கிட்டே அப்படியே சரி வீட்டோடைய ஆவியானவர் எப்படி இந்த இதை ஆவிக்குரிய கண்களை திறந்து எப்படி நடத்துகிறார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு திறந்து பார்க்குறேன். அந்த சிஸ்டரு டெம்பரி டான்ஸ் மாரி வரவே நாக்காளி பார்த்துட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. வர வேண்டும் தேவ ஆவியை எங்க வரணுமா, நாக்காளில் வந்து உட்காரணும். அந்த சிஸ்டர் சொல்றாங்க, இப்படி டெம்பரி டான்ஸ் மாரி அவங்க பேட்டர்ன் எடுத்து இப்படி காட்டுறாங்க. இங்க நாக்காளியில் வந்து உட்காருங்க, நாக்காளியில் வந்து உட்காருங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே இவங்க என்ன செய்யறாங்க ஏன் அப்படின்ட்டு ஜபத்தை நிப்பாட்டி, நம்மளுக்கு இந்த மாரிலாம் நம்மளுக்கு அப்படியே கசகசான்னு இருக்கும், நம்மளுக்கு எதெல்லாம் ஒத்து வர நிப்பாட்டிட்டு ஸ்டாப் அப்படின்ட்டு. என்ன சிஸ்டர் செய்யறீங்கன்னு அவங்க, இல்லை ஃபர்ஸ்ட் இந்த நாக்காளி ஆவியானவருக்கு நான் வாங்கின நாக்காளி. ஓ சரி, என் வீட்டில் எப்போ ஜபம் வச்சாலும் அவருக்கு ஒரு நாக்காளி வச்சிருவேன். ஓ சரி, அவர் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாதான் பாஸ்டர் எங்கள் வீட்டிலேயே அந்த சமாதானத்தை காட்ட முடியும். இப்போ நான் சொன்னேன், ஆவியானவர் உட்காரவராக இருந்திருந்தாங்க சிஸ்டர், அவர் உட்கார்றவராக இருந்திருந்தாருன்னா அவருக்கு வேற வேலைலாம் இல்லையா சிஸ்டர், நிறைய வேலைகள்லாம் இருக்கு சிஸ்டர். இது வேதத்தில் எங்கேயுமே அப்படி போட்டதும் இல்லை, யாரும் இந்த மாதிரி செய்ததும் இல்லை. நீங்க சொல்லுங்க, இது உங்களுக்கு இந்த வெளிப்பாடானது யார் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தினது? ஆவியானவர் வெளிப்படுத்தினாரா இல்லை உங்களுக்கு எப்படி வந்தது? அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. பாரு, எந்த நேரத்துலையும் இயேசு வந்து சிலுவையில் தொங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாவம், இயேசு வந்து எப்போ பார்த்தாலும் சிலுவையில் தொங்கிக்கிட்டே இருக்காரு. அதனால நம்ம ஆவியானவருக்கு ஒரு நாக்காளி வச்சாச்சும் நம்ம ஜெபிக்கணும், அது தேவனோட பிரசன்னமான இடம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் இது வந்து நல்ல இது இல்லை, ஆவியானவர் உட்கார்றதுக்காக அவர் வரல. ஆவியானவர் நம்மளை நடத்தும்படி, நம்மளை தேற்றும்படி, நம்மளை குணப்படுத்தும்படி, நம்மளை விடுதலை ஆக்கும்படி தான் ஆவியானவர் வராரு. இப்போ இந்த வீட்டுக்கு நான் வர வச்சுட்டு வந்து உட்காந்து என்னோட பேசுறதுக்காக இல்லை, அவர் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் நான் வர வைக்கிறேன். அவன் முகம் மாறிடுச்சு. அப்புறம் ஒன்றும் சொல்லிக்கல, கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைச்சார், அவங்களுக்குள்ள இருக்கிற சிந்தைகளை உடைச்சார், அவங்களுக்கு பெரிய மாறுதல் வந்தது. அறிக்கை செஞ்சாங்க, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. கடைசியா நடந்தது என்ன தெரியுங்களா? ஜெபம் முடிஞ்சாங்க, பசர் சொல்லுங்க சிஸ்டர், பசர் இந்த நாட்களை நீங்களே எடுத்துட்டு போறீங்க, எங்களுக்கு வேணாம். சில நேரத்தில் பாஸ்டர் கூட வர பிரதர்ஸுக்குலாம் ஒரு கிஃப்ட் வரும், பாஸ்டர் கிடைக்கிறது பாதி பிரதர்ஸ் போகும். அப்போ என் கூட ஒருத்தர் வந்திருந்தார், சே என் வீட்டில் நாக்காளி நிறைய இருக்கியா, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு தனிப்பட்டு. ஐயா, நம்மளோட அபிஷேகமானது தவறான சிந்தைக்குள் உன் அபிஷேகத்தை பயன்படுத்தாது. ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுக்குற வசனம் 27வது வசனத்துல, உனக்கு போதிக்க வேற யாரும் வேணாம், அவரே எல்லாம் உனக்கு சகலத்தையும் போதிப்பார். அப்ப இங்க 2:6 என்ன சொல்லப்படுகிறதுன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார், அவர் எப்படி நடந்து கொண்டார், அவர் சத்தியங்களை எப்படி போதித்து தன் ஜனங்களுக்கு, புறஜாதிகளுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு, பிசாசு பிடித்தவர்களுக்கு, புறம்பாய் வாழ்ந்தவர்களுக்கு, உலகத்தின் பின்னாடி போனவர்களுக்கு, யூதர்களுக்கு எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சத்தியத்தின்படி அவர் வாழ்ந்தாரோ, ஒரு முன்மாதிரியாய்
தேவ வார்த்தையை சொல்லி விடுதலை ஆக்கினாரோ அதே போல அபிஷேகத்தில் நடக்கப்படுகிறவர்கள் நீயும் பிறருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். மற்றவர்களோடு இணையாத. ரொம்ப பேர் சபைக்கு வந்தா இந்த கூட்டம் இருக்கிறாங்க, வெளியே போயிட்டா அந்த கூட்டம் இருக்காங்க. அப்படி அல்ல. நீ எங்க போனாலும் அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தான் பேசுகிறது சத்திய வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை உன் வாயில் வராம இருப்பதே நல்லது. உலகத்தான் பேசுகிறது, உலக காரியங்கள் பேசுகிறது, அது தீமைகளை விளைவிக்கும், அது ஆபத்தை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும், உன்னை பாதாளத்தில் கொண்டு போகும். அன்னைக்கு ஒரு பையன் என்னை பார்த்து சொன்னான், நான் என்னமோ சொன்னான், நானா சேர்த்தது எனக்கு தானாலே வந்தது அப்படின்னா. நான் சொன்னேன், இது என்னடா புதுசா இருக்கு டயலாக். நான் சேர்த்தது தானா வந்தது அப்படின்னா என்னதான் வந்ததுன்னு தெரியல. நான் சொன்னேன், டேய் இதெல்லாம் நீ சேர்த்தது இல்லடா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்தது. உனக்கு வந்ததுன்னா ஒண்ணுமே வரல. நீ வரும்போது எப்படி வந்த தெரியுமா? அம்மாட்ட போய் கேளு, நீ எப்படி வந்தன்னு. உடம்புல ஒட்டு துணி இல்லாம தான் நீ வந்த. நீயா சேர்ந்து வந்தியா? அம்மாட்ட போய் கேளு. இல்லைன்னா அந்த நீ பிறந்த வச்சப்ப நர்ஸ் இருந்திருப்பா, அவங்கள்ட்ட போய் கேளு. தாதி நர்ஸ் கிட்ட போய் கேளு, டாக்டர்கிட்ட கேளு. அந்த வயிற்றுள்ளுக்கு இருந்து நீ வெளியே வரும்போது எப்படி வந்த? சாணா வந்தியா? டாக்டர் மட்டும் வெட்டலன்னு வச்சுக்க, உள்ளுக்கே கடந்திருப்ப. சொல்றாங்க டயலாக். என்ன சொல்றாங்க? உலகத்தான் பேசுகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தையானது உனக்கு சகலத்தையும் போதித்து, அந்த வார்த்தை மற்றவர்கள் உனக்கு போதிக்க தேவையில்லை. அவருடைய வார்த்தை உனக்கு சகலத்தையும் போதிக்கும். 2:6 சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நீ நடந்து ஆக வேண்டும். நீ வாயில சொல்லிட்டு இருக்காத, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அபிஷேகத்துல இருக்கிறேன். அவர் நடந்தது மாதிரி நடக்கிறியா? அப்புறம் சொல்லு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். சிலவர்கள் தன்னை சாட்சி கொடுக்கும்படி வசனங்களை போடுறாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாஸ்டருக்கு தெரியாது. பாஸ்டர்கிட்ட நம்ம வசனத்தை ஸ்டேட்டஸ்ல ஃபேஸ்புக் எல்லாம் போட்டா நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள மாறி இருக்கிறோம், அதனால பாஸ்டர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சாட்சிக்காக போடுறாங்க. நீ சாட்சிக்காக போட்டு என்ன இருக்கு? நீ விடுதலையாக ஆகணும். மற்றவர்கள் படிக்க நீ போடுற வசனத்தை போடுற. பைபிள்ல நீங்க ஒரு வசனத்தை பார்த்த ஒரு சிஸ்டர் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாங்க, ஆண்டவரை தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறிடுங்க, அப்பொழுது உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களை ஆண்டவர் விடுதலை ஆகுவார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் படிச்சுட்டு தேங்க்ஸ் கிவிங் எதுக்கு பண்ணணும்? அவர் தான் செஞ்சுட்டாரு. அவரோட வழிகளை உண்மை உத்தமமா ஓடு, நட, காத்துக்கொள், அபிஷேகத்துல நிலைத்திரு. நீ அதுலலாம் சரியில்லாம இந்த வசனத்தை மட்டும் போடுற, இந்த சத்தியத்தை மட்டும் இப்படி பேசுகிற. உன்னோட அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருக்கு? உன்னை நடத்துகிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகமா காணப்படுகிறது? அவர் நடந்தது போல நீ நடக்கிறாயா? அவர் நடந்து கொள்கிறது போல நீ வாழ்கிறாயா? அவர் சொன்னது போல உன்னுடைய சரீரம் வாழ்குதா? அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டது, அதான் அபிஷேகத்தில் உள்ளது. இங்க ஒரு காரியத்தை பார்ப்போம். என் பரிசுத்த ஆவினாலே பெற்ற அபிஷேகம் நான் கேட்டுக் கொள்ள வேண்டும். அதன் முடிவோ என்ன? புரியுதா? நான் படிச்சது புரியுது? மறுபடியும் ஓகே. என் பரிசுத்த ஆவினால் பெற்ற அபிஷேகம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். அது முடியாது என்ன? அதில் முடியாதது என்னது? புரியல? சரிங்க, நான் திருப்பி சொல்றேன்.
என் பரிசுத்த ஆவினால் பெற்ற என் பரிசுத்த ஆவினால் பெற்ற என் பரிசுத்த ஆவினால் பெற்ற அபிஷேகம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமான என்னது? புரிஞ்சா? நீங்க புரிஞ்சாதான் அங்க உள்ளவங்களுக்கு புரியும். புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்றேன். என் பரிசுத்த ஆவினால் பெற்ற அபிஷேகம், நான் பெற்றுக்கொண்ட ஆவின் அபிஷேகம் எனக்கு கற்றுக்கொள்ள நான் கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமான என்னது? ஓகேவா? புரிஞ்சா? சுத்த தமிழ்ல படிச்சனால நீங்க கொஞ்சம் எல்லாம் ஆடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஏன் தமிழ்லேயே சொல்றேன். ஓகே, அதோட வசனத்தை பார்ப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனத்தை வாசிப்போமாக. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரனை சுவிசேஷத்துக்கு பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அப்புறம் ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? முதல்ல ஒரு கேள்வியா மேல சொன்னது நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மளுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். இங்க அதை தான் நான் சொல்ல வருகிறேன். இந்த வசனம் யார் சொன்னது? இந்த வசனம் யார் பேசுனது? இந்த வசனத்தை எங்க இருந்து எடுத்து பேசினாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம்ல அவர் என்ன பண்ணுகிறாரு? தேவ ஆலயத்தில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு அந்த தேவ ஆலயத்தில் அந்த ஓய்வு நாள்ல அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்துல இந்த வசனத்தை எடுத்து படிக்கிறார். அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனமானது ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். அந்த வசனத்தை தான் இயேசு எடுத்து படிக்கிறாரு. அந்த வசனம் தான் இப்ப படிச்சீங்க. அந்த வசனத்தை தான் ஏசாயா 61 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 1வது வசனமும் 2வது வசனமும் 61ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனமும் இயேசு அங்க எடுத்து படித்தார். இங்க இந்த வசனத்தை எதுக்கு நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன்னா, நம்ம மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகமானது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, நீங்க நல்லா தெளிவா அந்த வசனத்தை நீங்க நல்லா தெளிவா கேளுங்க. அந்த வசனத்தை திருப்பி நம்ம படிப்போம். நீங்க கவனமா கேளுங்க. நான் திருப்பி அந்த கேள்வி கேட்கிறேன். ஏன் பரிசுத்த ஆவியினாலே பெற்ற அபிஷேகம், ஏன் பரிசுத்த ஆவியினாலே பெற்ற அபிஷேகம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும்? அது முக்கியமானது என்ன? நான் பரிசுத்த ஆவியில இருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துல
நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னது? எதை என்னோட பரிசுத்தாவியானவருக்குள்ள நான் இருக்கும்போது, ஆவியில நான் நடத்தும் போது, நான் ஆவியில இருக்கும்போது நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த வசனம் பதில் சொல்லுது, கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் யார் தெரியுமா? தேவன் பிதா, ஆண்டவர் சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறாரு. கர்த்தர் உன்னையும் என்னையும் படைத்தாரு ஆண்டவர். அவர், நல்லா கவனமா கேளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை, நல்லா கவனமா கேளுங்க. ஒன்னாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? சும்மா எனக்கு அபிஷேகம்னு தெருவில் ஆடுற மாதிரி நீ ஆடிக்கிட்டே இருக்காது. எனக்கு அபிஷேகம் இருக்காங்க. சபையில பாருங்க, ஒரு டிராம், ஒரு புத்தாட்டம் ஒரு கலாம் கொண்டாட்டமேனா அன்பு கூறுவேனா ஆடும், அப்படியே அவுத்து விட்ட காலம் மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அது அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் வசனத்தை கேளுங்க. முதல்ல சொல்லப்படுகிறது அபிஷேகம் எதுக்கு தெரியுங்களா? தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை, தரித்திரக்காரனுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி. தரித்திரன் என்ன தெரியுங்களா? வீடு வாசல் இல்லாம இருக்கிறாங்க, ரோட்டோரமா இருக்கிறாங்க. அவனெல்லாம் நம்ம மதிக்கவே மாட்டோம். அவனெல்லாம் பொருட்டா எண்ணவே மாட்டோம். அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படிதான் நம்மளுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். ஒன்னாவது, நல்லா கேளுங்க. சும்மா முக்கியமான டைம்ல மட்டும் மணியாச்சு வாசல் ஒன்று பாட்டல என் டேட்டா முடிய போகுது அப்படிலாம் இதான் பிசாசு. இப்படிலாம் மாத்தோம், சிந்தனா கொண்டு வருவான். இடம் கொடுக்காத, முடிக்க போறேன். நல்லா கவனமா கேளுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்ல, அப்ப நான் உங்களுக்கு பாஸ்டர் தானே. இப்ப நீங்க தரித்திரக்காரனுக்கு நீ பிரசங்கம் பண்றேன்னா நீ யாரு? நீ பாஸ்டர் தான். அந்த அபிஷேகம் ஏன்? நான் பிரசங்கம் பண்ணா பைக் எடுத்து பாஸ்டர் நின்று பேசுறாரு, அந்த இடத்துல தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். நான் இதுக்கு ரோட்டு ஓரமா போய் பண்ணி தாப்ளே என்ன நினைச்சிட்டு இருக்கிற பாஸ்டர்? நான் அபிஷேகம்ன்றது இங்க வந்து நின்றாதான் அபிஷேகம் இல்லை. வசனத்தை கேட்டு எதெல்லாம் செய்யறியோ அதே அபிஷேகம். ஒன்னாவது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தோடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றது தரித்திரவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் இருதயம் நறுங்குண்டவர்களை. இரண்டாவது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயங்கள். இப்ப உங்களுடைய அபிஷேகம் எங்க வேலை செய்யுது? அவன் நல்லா இருப்பான், அவன் சபைக்கு போய்கிட்டு அங்க சபை பாசுற ஒளித்தை கேட்டுக்கிட்டு நல்லா சபையில் நல்லா தான் இருப்பான். அந்த நல்லவனை போய் நீ குழப்பி போறவனையும் போடாம பண்ணிடுற. இது அபிஷேகம் இல்லை. தப்பான அபிஷேகத்தை கை கொள்ளாதீங்க. ஒருத்தர் ஒரு சபைக்கு போறான்னு சொன்னா, அவன் அந்த ஆலயத்துக்கு போறான்னு சொன்னா, அந்த ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கிறான்னு சொன்னா அதை விட்டுருங்க. இருதயம் நொறுகுண்டவன போய் தேடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே யாரப்பா என் கண்ணுக்கு காட்டுங்க, எவன் இருதயம் நொறுகுண்டு போய் கிடக்குறான்? உங்களுக்கு ஆள் தெரியல கேளுங்க, நான் கொடுக்குறேன் அட்ரஸ்லாம். ட்ரக் அடிக்கு நிறைய இருக்காங்க இந்த சைட்ல எல்லாம். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி போய் எல்லாம் போயிட்டாங்க. அவங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, எல்லாம் உடஞ்சி போய் பிள்ளைங்கனால கை விட்டப்பட்டு அவ்வளோ தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பிள்ளைகளாக இருக்காங்க. அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. சபைக்கு போயிட்டு இருக்கிறவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ஞானம் விசுவாசிகள்கிட்டையும் இல்லை, போதகர்கள்கிட்டையும் இல்லை. கர்த்தர் உங்களோட பேசுவாராக. இரண்டாவது, இருதயம் நறுகுண்டவர்களையும் குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும்.
இதுக்கு தான் என் அபிஷேகம் தேவன் கொடுத்துருக்காரு. நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள். சிறைனா என்னது? ஜெயிலில் இருக்கிறவன். ஏன் ஜெயிலுக்கு போகிறவன்? ஏன் அவன் தவறு பண்ணிட்டான்னு தெரிஞ்சா, தப்பு பண்றான், கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க. நீ போற வழி சரியில்லையா, தவறு, திருடாத, ட்ராக் விற்காத, இந்த வேலைலாம் செய்யாத, தில்லுமுள்ளு வேலை செய்யாத, இந்த மாதிரி திருட்டு காட்டியெல்லாம் திருடாத, இதெல்லாம் சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லுங்க. ஏசப்பா உன்னை நல்லவனா மாத்துவாரு. நீ ஒரு நல்ல மனிதனா இருக்கலாம். ஏன் உன்னோட நாட்டுல நீ ஒரு திருடனாய் மாறணும்? ஏன் உன் நாட்டு ஸ்மெல்லிங்கா நீ மாறணும்? ஏன் நீ இந்த மாதிரி ஒரு கெட்டவனா ஆகணும்? சுவிசேஷத்தை சொல்லுங்க. இதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இதனாலதான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த போதனை தான் உங்களுக்கு போதிக்குது. அடுத்தது, குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும். பாருங்க, குருடர்களுக்கு பார்வை அப்படின்னா கண்ணு தெரியாதவர்களுக்கு இல்ல, தேவனுடைய வழிகளை தெரியாதவர்களுக்கு பார்வை அடையும்படி நீங்கள் அவர்களுக்கு வழிகளை காண்பிக்க வேண்டும். ரொம்ப பேரு, எனக்கே சந்தேகமா இருக்கு, அநேக கிறிஸ்தவர்கள் குருடனா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆள் பாதை காணும். அபிஷேகம் எனக்கு அதெல்லாம் எப்ப அபிஷேகம் பண்ணேன்? நான் 1985 அபிஷேகம் பண்ணிட்டேன் பஸ்ஸர். இன்னைக்கு 2021 இன்ன வரைக்கும் அவங்க குருடனா இருக்கிறாங்க. ஏன் வசனம் நல்ல தெளிவாக சொல்லுகிறது, குருடனுக்கு பார்வையையும் பார்வையும். நீ ஒரு குருடனாய் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு நீ பார்வை உண்டாக்க வேண்டும். அவங்க வழிகள் தவறு, அவங்க போகிற பாதை தவறு, அவங்க போகிற காரியம் ஆபத்து என்று சொல்லி அவங்களுக்கு நீ உணர்த்த வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீயே போயிட்டு நல்லது, நான் உனக்கு என்ன சொல்லு, நான் கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன், நான் உதவி செய்யறேன், அப்படியல்ல. சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் போய் லாபம் எதிர்பார்க்கிறாங்க. நான் உனக்கு செஞ்சா நீ எனக்கு என்ன தருவ? இப்படிதான் என்னோட பாஸ்டர் ஒரு சகோதரர்கிட்ட சொன்னார், பிரதர் இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் போய் கொஞ்சம் உதவி செய்யுங்க பிரதர், இந்த மாதிரி அவங்க டிரான்ஸ்போர்ட் கேட்குறாங்க, நீங்கள் ஏற்றிட்டு போயிட்டு வர முடியும்? ஓகே ஓகே பஸ்ஸர், முடியும் பஸ்ஸர், நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அவங்களை ஏற்றிட்டு போய் அவங்க கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க, அவங்கள போய் விட்டுட்டு 10 வெள்ளி கொடுங்க, அங்கேருந்து இங்கே வரத்துக்கு என்ன 10 வெள்ளி கொடுங்க. ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், நீ தேவனுக்காக செய்யும்போது, ஆண்டவரோட நாமத்தை நீ செய்யும்போது, கர்த்தர் உன் அபிஷேகத்தை பலப்படுத்துவார். உன் அபிஷேகம் கர்த்தர் பலப்படுத்துவார். நீ ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு குருடனுக்கு நீ வழிகளை உண்டாக்கும் போது தேவ அந்த அபிஷேகத்தை பலப்படுத்துவார். அடுத்தது, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நொறுங்குண்டவர்களை யார்? எத்தனை குடும்பம் உடஞ்சி போயிருக்கு, எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சு கிடக்குறாங்க. இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறதுனால பிள்ளைகள் நடுத்தரமாய் தகப்பன் சைக்கிள் போக முடியல, தாய் பக்கத்து போக முடியல, அவர்கள் ஐசியம் இல்லாம எந்த அளவுல திண்டாடுகிறாங்க. அவங்களுக்காக இங்கே அவனோட அபிஷேகம் வேலை செய்ய முடியுது. அவர்களுக்காக ஏன் நீ ஜெபிக்க முடியாது? அவர்களுக்காக ஏன் அவன் அபிஷேகம் ஓட மாட்டது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இதற்காக தான். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும்படி. நொறுங்குண்டவர்கள் உடைஞ்சு கிடக்குறாங்க. ரொம்ப பேர் அதுவும் முக்கியமா நம்ம தமிழ் சமுதாயத்துல நான் பார்க்கறது என்ன தெரியுங்களா, அவன் உயரத்துல இருக்கும்போது அவனை புகழ்ந்து பேசுவாங்க. ஓ பாரு எப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு. ஆனா விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த விழுந்ததுல இவனும் சேர்ந்து அவங்க மிதிப்பாங்க. எத்தனை பேர் வயிறுல அடிச்சுக்கிட்ட வேணும்டா, உனக்கு தேவைடா. ஐயா ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரே சொல்றாரு, சந்தோஷமான ஒரு வீட்டுக்கு போறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போறது ரொம்ப நல்லது. இங்க வசனம் என்ன தெரியும், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா, வசனம் என்ன தெரியும் சொல்லுது, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும்.
ஆக்கவும். நொறுகுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படி. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படி அந்த வாஞ்சையை கொண்டு வரணும், அந்த டீச்சிங்ல வரணும், அந்த உணர்த்தல் வரணும். யார் நொறுகுண்ட ஆவியில இருக்கா, யார் உடைஞ்சு போயிருக்கிறா, இந்த குடும்பம் உடைஞ்சிருக்கு, எந்த கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருக்கு, அந்த குடும்பத்துல போய் இன்னும் பிடிச்சிடாதீங்க. ரொம்ப பேரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க, பிரதர் நீங்க கார்டு எடுத்துட்டு வரீங்களா, ஒரு லாயர் ஃபார்ம் போனோம் அப்படின்னு. அப்ப அவங்க வந்து தேவனை ஏற்றுக்கொள்ளாதது. அவங்க நான் ஏற்றுக்கு போனேன். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. அந்த சிஸ்டரோட கண்ணை பார்த்து அப்படியே தண்ணியெல்லாம் தேங்கி கிடந்துச்சு. நம்மளுக்கு ஏறின கடை, நம்மளுக்கு தான் கொஞ்சம் சென்ஸ் இருக்க, சொர்ணன்னு கொஞ்சம் இருக்குமே, அப்படியே நம்ம தான் மூசாம் போன மாரி அப்படியே கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவோங்க. அப்போ கொண்டு போய் லாயர் ஃபார்மில் இறக்கி விட்டு அவங்க சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தான் நான் வந்துடுறேன். சரி ஓகே. ஆனால் என்னை கூப்பிட்டவங்க வந்து ரொம்ப பழக்கம் இருக்கு. அப்போ அவங்கள மேலே விட்டு கீழே வந்தாங்க. நான் சொன்னேன், எஸ் சார் லாயர் ஃபார்ம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, வீடு ஏதாச்சும் வாங்க போகிறீங்களா? நான் கொஞ்சம் வெடப்பாக தான் கேட்டேன். வீடு வாங்க போகிறாங்களா, லாயர் ஃபார்ம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இல்லை பிரதர், அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவங்க டைவர்ஸ் வாங்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. நான் இந்த சிஸ்டரை இவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர்ல, இவங்களுக்கு நான் கொடுத்த பாட்டில் அவங்க வந்தாங்க பாருங்க, ரெண்டு பத்தி கொண்டு போய் இறக்கி விட்டேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்குவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இங்க இருக்கிறது அப்படியே ஜம்ப் பண்ணுவேன், ஜம்பிங் மாரி. நான் கொடுத்த பாட்டுக்கு இவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த பாட்டில் உடனடியா 24 hours கூட ஆகல, உடனடியா அந்த லாயர் ஃபார்ம் கால் பண்ணி அவங்க அப்பீல் பண்ண அந்த கேஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. பர்மில் அடிச்சு என்ன சொல்றாங்க, பிரதர் அவங்க வாபஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தேவ அபிஷேகத்தில் இருக்கிறோன்னு சொன்னா நம்ம எல்லா யாரா இருந்தாலும் சரி, உடைந்து போனவர்களை நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் கட்ட வந்தாரியா, உடைக்க வரல, கட்ட வந்தார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கட்டப்படணுமே தவிர உடைக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியில நடக்கப்படுவர்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற போதனையை கேளுங்க. அடுத்தது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். ஆண்டவருடைய வார்த்தைகளை, அந்த நாட்களை, தேவனோட மகிமையை காண செய்யும்படிதான் அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை மற்றவர்கள் காணணும். அப்புறம் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்தார். இங்க தெளிவாக சொல்லப்படுகிறது. நான் முடிச்சிடுறேன். இந்த வசனம் சொல்றது, நீங்கள் தேவ அபிஷேகத்தினால் இருக்கிறனால அந்த அபிஷேகமானது இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட தன்மைகள் உங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த அபிஷேகங்கள் மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு போதிக்க தேவையே இல்லை. அதனாலதான் அங்க இருந்த எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஏசாயால சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது அங்க கடைசி வசனத்துல போட்டிருக்காரு பாருங்க, இன்னைக்கு அது நிறைவேறினது. அப்படிதான் போட்டிருக்குமா? வாசிங்க. அப்பொழுது அவர் இயேசு சொல்றாரு, அங்க இருந்த எப்ப ஏசாயால 61 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எழுதப்பட்ட அந்த வசனத்தை இங்க இயேசு டைம்ல அதை எடுத்து பேசுறாரு. பேசிட்ட பிறகு அங்க இயேசு அந்த பைபிள் எடுத்து வச்சுட்டு வந்து உட்கார்ந்து ஜனங்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு, சாட்சி கொடுக்கிறார். இயேசு சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி உங்கள் காதுகள் ஹலோ, இன்னைக்கு அந்த வெளிப்பாடு நிறைவேறுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க காதுகள் பேசுறத கேட்டிருக்கும். அன்னைக்கு இயேசு சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள சொல்றேன். அன்னைக்கு தீர்க்கதரிசி ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டது இயேசு காலத்தில் நிறைவேறுது. இயேசு பேசுனது இன்னைக்கு உங்க காதுகள் திறக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு நிறைவேறும். வார்த்தையில வல்லமை இல்லையா?
அந்த வார்த்தையில வல்லமை இருக்குமா? அந்த வார்த்தையை நம்புங்க. அங்க சொல்லுது, உங்கள் காதுகள் கேட்க உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். நிறைவேறிட்டு என்றார். நீ கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ விடுதலை ஆயிட்ட. அந்த வாக்கு தத்துவம் நீங்க நிறைவேறுது. இன்னிலிருந்து உன்னோட வேலை, உன்னுடைய ஆவி, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியோட வேலை, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தோட வேலை, இந்த வேலை அது விடுதலை ஆயிடுச்சு. ஆமென். கண்களை மூடி எல்லாரும் எழுந்து வருமாய் திருவிருந்து ஆராதனைக்கு போவோமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.